ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கல்லிடை குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம அஜித்குமார் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 படங்கள் வீதம் 8 வருஷத்துக்கு 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா 1993ஆம் ஆண்டு தாங்க. 93ஆம் ஆண்டு தன்னுடைய 22வது வயசில் அமராவதி படம் மூலமாக ஃபஸ்ட்டு தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானாங்க அஜித் அவர்கள். இந்த வருஷத்தில் 2 படங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா அமராவதி. இந்த படத்தை செல்வா டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் பாலபாரதி மியூசிக் பண்ணியிருக்காப்புல. இதில் சங்கவி தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இதில் அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இதுதான் தமிழில் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அதே வருஷம் தெலுங்கில் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா பிரேம புஷ்பம் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தை வந்து காஞ்சனா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்துருக்காப்புல. இதில் ஸ்ரீகர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது வருஷத்துக்கு பேரெலாம் 2வது வருஷம் 1994ஆம் ஆண்டு தன்னுடைய 23வது வயசில் பாசமலர்கள் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ஒரு சிறப்பு ரோலாக தான் நடிச்சிருக்காப்புல. இல்லை குமார் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. 2வது படம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பவித்ரா தாங்க. பவித்ரா படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காப்புல. இல்லை கே சுபாஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இல்லை கீர்த்தனா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இல்லை அசோக் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்புலங்க. அதுக்கடுத்த வருஷம் 2005ஆம் ஆண்டு தன்னுடைய 24வது வயசில் ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இதில் சுந்தர் அப்படிங்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இல்லை இளையராஜா இசையமைச்சு. இதில் இன்ட்ரஜி அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இல்லை சந்துரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இதில் விஜயும் கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புலங்க. அதே வருஷம் 2வது படம் பார்த்தீங்கன்னா ஆசை படம் தாங்க. ஆசை படம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதை வந்து வசந்த் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. இல்லை கதாநாயகியா சுபலட்சுமி நடிச்சிருக்காப்புல. இல்லை ஜீவானந்தம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இதில் இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது, எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு தன்னுடைய 32வது வயசில் என்னை தாளாட்ட வருவாளா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இந்த படம் வந்து KS ரவீந்திரன் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இல்லை அசோகா அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. இல்லை சுமி கூட நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இல்லை கேமியோ ரோலாக வந்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காப்புலங்க. 2வது படம் பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு தன்னுடைய 32வது வயசில் ஆஞ்சநேயா படம் தாங்க. இந்த ஆஞ்சநேயா படத்தை மகாராஜன் அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இதில் மணி சர்மா இசையமைச்சிருக்காப்புல. மீரா ஜாஸ்மின் ஜோடி சேர்ந்திருக்காப்புல. இதில் பரமகுரு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த வருஷம் 2 படங்கள் பண்ணதை பற்றி பார்த்துலாம். 2004ஆம் ஆண்டு தன்னுடைய 33வது வயசில் ஜனா படம் தாங்க. ஜனா படத்தை இந்த படத்தை சஜி கைலாஸ் அப்படிங்கிற டேரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இதில் தீனாதை இசையமைச்சிருக்காப்புல. இல்லை ஸ்னேகா நடிச்சிருக்காப்புல. இல்லை ஜனாதத் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாப்புலங்க. அதே வருஷம் 2வது படம் பார்த்தீங்கன்னா அட்டகாசம் தாங்க. அட்டகாசம் படத்தில் சரண் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் பரத்வாஜ் இசையமைச்சிருக்காப்புல. இல்லை பூஜா நடிச்சிருக்காப்புல. இல்லை டபுள் ஆக்டரில் நடிச்சிருக்காப்புல. குரு ஜீவா அப்படிங்கிற 2 கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, பாட்டெல்லாம் அட்டகாசமாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த வருஷம் எந்த வருஷத்தில் 2 படங்கள் பண்ணியிருக்காப்புலன்னு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு தாங்க. 2012ஆம் ஆண்டு தன்னுடைய 41வது வயசில் பில்லா 2 அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல. இதில் யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்கிறாப்புல. இதில் டேவிட் பில்லா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. 2வது படம் பார்த்தீங்கன்னா அதே வருஷம் இங்கிலீஷ் அப்படிங்கிற படத்தில் ஹிந்தி படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக பண்ணியிருப்பாப்புலங்க. இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காப்புல, இந்த 2 படங்களில் எப்படி நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கடுத்து 2015ஆம் ஆண்டு 2 படங்கள் ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அது என்ன படம் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு தன்னுடைய 44வது வயசில் என்னை அறிந்தால் படம் மூலமாக கௌதம் வாசுதேவன் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்காப்புல. இல்லை திரிசா நடிச்சிருக்காப்புல. இல்லை சத்யதேவ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இதே வருஷம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா வேதாளம் படம் தாங்க. வேதாளம் படம் வந்து சிவா டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. அனிருத் இசையமைச்சிருக்காப்புல. இல்லை ஸ்ருதி காஷன் நடிச்சிருக்காப்புல. இல்லை கணேஷ் வேதாளம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது வருஷம் பார்த்துடலாம். 4வது வருஷம் 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்ன வருஷம் பார்த்தீங்கன்னா 2019வது வருஷம் தன்னுடைய 48வது வயசில் விஸ்வாசம் படம் தாங்க. விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகி இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போங்க. இந்த படத்தை வந்து டைரக்டர் சிவா தான் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. இதில் டி ஈமான் இசையமைச்சிருக்காப்புல. நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. தூக்குத்துறை அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. அதே வருஷம் 2வது படம் பார்த்தீங்கன்னா
2019ஆம் ஆண்டு தன்னுடைய 48வது வயசில் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்தில் ஹச் வினோத் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இல்லை யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. அஜித்துக்கு ஜோடியாக வித்யா பாலன் வந்து நடிச்சிருக்காப்புலங்க. இல்லை சூப்பராக நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்தில் பரத் சுப்ரமணியம் அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு வழக்கறிஞராக நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படம் சூப்பராகவே இருக்குங்க. இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 வருஷத்தில் அஜித்குமார் 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் என்ன படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடே குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.